ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேட்ட அந்த ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்படி என்ன கொஸ்டின் அவர் கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுஜனங்களுக்கு இந்தியன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேலே இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் இங்கே எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தில் வந்து தப்பாக போயிடுச்சு. எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இனிமேல் வந்து நம்ம படிச்செல்லாம் யூஸ் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா மேஜர் எக்ஸாமினேஷனும் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி மினிஸ்டர் கிட்ட கேட்கும்போது அவரோட ஒப்பீனியன் வந்து இல்லைன்னா அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் வந்து போய் இல்லைன்னா தப்பாக சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாமினேஷன் சிஸ்டம் வந்து எதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகலை, எல்லாமே வந்து கரெக்டாக தான் போயிருக்கு. கடந்த 7 வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு பேப்பர் லீக் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. அப்போ இப்போ போயிட்டுருக்கிற பிரச்சனைலாம் வந்து எது ரிலேட்டடான்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்ருக்காரு. இப்போ தான் அந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சு, நீட்டில் வந்து நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. மேக்ஸிமம் வந்து குஜராத் மாநிலத்தில் தான் வந்து நிறைய ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வெளியே வருது. தினைக்கும் இந்த நாடாளுமன்றம் கூடுற டைமில் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. நீட் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி கோர்ட்டும் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நீட்டில் வந்து ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி. நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் எந்த பேப்பர் லீக்குமே ஆகலை. அப்புறம் எதுக்கு சார் அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துட்டு? ரீசெண்டாக கூட குஜராத்தில் வந்து +2 ஃபெயிலான ஒரு மாணவி வந்து நீட்டில் வந்து 705 மார்க் எடுத்திருக்காங்க. ஃபெயிலான மாணவிலாம் வந்து எப்படி இந்த நீட் எக்ஸாமில் வந்து டாப் மார்க் வாங்குவாங்க? சரி, அதுவும் இருக்கட்டும், கிரேஸ் மார்க் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களில் எத்தனை பேர் வந்து திருப்பியும் எக்ஸாம் எழுதுனாங்க? இவ்வளோ விஷயங்கள் நீட்டில் நடந்த பிறகும் வந்து எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க நீட்டில் வந்து எந்த ஸ்கேமுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அதுவும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினார். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிற பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழு பூசணிக்காவை எப்படி வந்து சோத்துல மறைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பேச்சு தான் வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் வந்து அவர் பேசினார். எந்த பிரச்சனையுமே இல்லாமையா, இல்லைன்னா நீட் வந்து ஒழுங்காக நடந்திருக்கு, அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ வெளியான இவ்வளோ ஆதாரங்கள்லாம் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன உருட்டுனாலும் ராகுல் காந்தி கேட்ட அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். நம்ம சிஸ்டம் மேலே இருந்த நம்பிக்கையே வந்து ஜனங்களுக்கு போயிடுச்சு. ஒரு எக்ஸாம் இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து இப்போ யோசிக்கிறாங்க. எஸ்பெஷலி நீட் எக்ஸாம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பணக்கார வீட்டு பசங்களுக்கு மட்டும்தான் வந்து நீட் எழுதுகிற தகுதி இருக்குது. எதனாலன்னா, ஆமாம், அப்படி பணக்காரனாக இருந்தால் தானே வந்து பேப்பர்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கலாம், அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஏழை மாணவியோ இல்லை மாணவனோ வந்து படித்து என்ன பண்ண போகிறாங்க? எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டும் கிடைக்க போகிறதில்ல. அவங்களோட ஜாஸ்தி மார்க் வாங்கினவங்க நிறைய படித்த பணக்காரங்க, அதாவது பேப்பர் காசு கொடுத்து வாங்க தெரிஞ்ச பணக்காரங்க க்யூவில் நிற்கிறாங்க. அப்புறம் எப்படி ஏழைங்களுக்கெல்லாம் வந்து சீட் கிடைக்கும்? ஸோ இது யோசிக்க வேண்டிய விஷயம். சரி மக்களே, இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.